ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம், குட் மார்னிங். இன்றைக்கி தோட்டத்தில் என்னென்ன பூ பூத்துருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அடுக்கு மல்லி, 7 அடுக்கு மல்லி, ஒரு 5 பூ இருக்குது. அண்ட் இந்த சைட் சேம் என்னோடய ஃபேவரட் ரோஸு. இங்கே வந்து பச்சை மிளகாய் செடி வந்துட்டுருக்கு. இப்போது கருவேப்பிலை வந்து சூப்பராக எடுத்துகிட்டு வந்தோம், ஆனால் சுத்தமாக அப்படியே குச்சியோடு இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. எனி ஐடியாஸ் இருந்தால் கொடுங்க கமெண்ட்டில். ஆரஞ்ச் ரோஸ் அப்படியே இந்த சைடு வந்தோன்னா இந்த மாதிரி பூச்சி சாப்பிட்றதுங்க. பாதி பூ தான் நம்மளுக்கு கிடைக்குது, தெரியுதுங்களா? பாதி பூ, இந்த பாதி பூவில் பூச்சி சாப்பிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி எதுக்காக இந்த மாதிரி ஆகும் எதனா தெரிஞ்சால் சொல்லுங்கள். நாங்கள் ஆக்சுவலி நிறைய இந்த மாதிரி முட்டை ஓடு அண்ட் வெஜிடேபிள்ஸ் கட் பண்ணுற அந்த தோல் எல்லாத்தையும் போடுவோம், பூண்டு வெங்காயத்தோல் அப்படின்ட்டு. ஆனாலும் இந்த மாதிரி இருக்குது. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இங்கே வந்தோன்னா 2 ஃப்ளவர், 1 and 1. வாவ், பிங்க் பன்னீர் ரோஸ். செம. இன்னைக்கு தோட்டத்தில் நிறைய பூ இருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வாழைமரம் கீழே வச்ச உடனே அழகாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோ ஆகிட்டுருக்காங்க. லில்லி, மை ஃபேவரட் லில்லி, அதுவும் நல்லா அழகாக பூத்துருக்கு. அங்கே ஒரு ரோஸ். மேரிகோல்டு கொஞ்சம் நல்லா சைஸ் பெருசாகிடுச்சு. அதே மாதிரி கொத்து ரோஸ் வந்து இருக்கிறது எல்லாத்தையும் பறிச்சாச்சு. இந்த சைடில் ஒன்று இருக்குது. இங்கே இந்த இதில் பார்த்தீங்கன்னா க்ரோ பேக்லேயே வந்து சாமந்தி பூ வந்துட்டுருக்கு, மஞ்சள் சாமந்தி. ஏன் இந்த ரோஸ் வந்து ட்ரை ஆயிடுச்சுன்னு தெரியல. ஸோ ஒரு நாள் தண்ணி ஊற்றலனால செடிங்கெல்லாம் ரொம்பவே வாடிடுது. இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காற்று எந்நேரம் இங்கே வந்து நல்லா அடிக்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து செடிங்க ட்ரை ஆகிடுது. ஸோ கம்பல்சரி மார்னிங் அண்ட் ஈவினிங் அந்த மாதிரி ஊற்றினா கொஞ்சம் நல்லா இருக்குது. இல்லை ஒன் டைம் ஊற்றினாலும் ஓவராலாக ஓகேவாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட தோட்டத்தில் இன்றைக்கி எத்தனை பூ பூத்துருக்கு கவுண்டிங் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் எத்தனை பூ இருந்ததுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.